ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெறும் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று பேசுகிறார். இது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ஜானிடம் கேட்கலாம். ஜான், ஜெயலலிதாவோட இந்த பரப்புரை கூட்டத்தில் மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்படுறாங்க? தம்பி தமிழரசன், அதாவது பார்த்தோம் அப்படின்னா அதிமுக சார்பில் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா தமிழகம் முழுவதுமாக பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்திருக்கக்கூடிய சிப்காட் வளாகத்திற்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் இன்று மாலை அவர் பேச இருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மொத்தம் 14 வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. அந்த வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதல்வர் பேச இருக்கிறாங்க. தம்பி தமிழரசன். ஜான், இன்றைய பரப்புரையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று தகவல்கள் வருகிறதே, அது உண்மையானதா? ரத்திகா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான காலங்கள் குறுகிய காலமாக இருக்கிறது. இந்நிலையில் பல்வேறு கட்சிகளுமே தங்களுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக இதுவரை தேர்தல் அறிக்கை வெளியிடப்படவில்லை. இதனால் கடந்த 2 தினங்களாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் நேற்று வரை அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படாத நிலையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா வெளியிடுவார் என்ற கருத்து நிலவுகிறது. இருப்பினும் நாளைய தினத்தில் சென்னையில் வெளியிடக்கூடும் என்ற தகவலும் பரவலாக பேசப்படுகிறது. இன்னும் இது குறித்து உறுதியான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ரத்திகா. ஜான், இன்றைய பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா 14 வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசுறதா குறிப்பிட்டீங்க. இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், தொண்டர்களுக்கான கோடை காலம் இருக்கிறதுனால தொண்டர்களுக்கான வேறு என்னென்ன ஏற்பாடுகள் இந்த பொதுக்கூட்டத்தில் செய்யப்பட்டிருக்கு? அதாவது தமிழரசன், பார்த்தோம் அப்படின்னா நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது மாலை 5 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் தற்போது வரையுமே இந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் பார்வையாளர்கள் அமர்த்தப்படவில்லை. மதியம் 3 மணிக்கு மேலாக தான் இந்த மேடையில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 10 தினங்களாக இந்த மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு முழுமையாக மேடை அமைக்கும் பணியானது நடைபெற்று முடிந்தது. இந்த பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு மண்டல ஐஜி உட்பட 4 ஐஜிக்கள் தலைமையிலான 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. இங்க 2 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நுழைவாயில்களை கடந்து வரும்பொழுது வெடிகுண்டு நிபுணர்களுடைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அனைவருமே அனுமதிக்கப்பட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு குறிப்பிட்ட வாகனங்களுக்கான அனுமதி மட்டுமே இருக்கிறது. மேலும் சிறப்பு புலனாய்வு போலீசார் தங்களுடைய கட்டுப்பாட்டில் மேடையை எடுத்திருக்கின்றனர். அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த இடத்தில் யாரையும் இருக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. தொடர்ந்து மாலை 4 மணிக்கு மேலாக இந்த இடத்தில் மக்கள் திரள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தமிழரசு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு ஜான், உங்களுக்கு நன்றி.